ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தோல்வி என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்கு துக்கத்தை கொண்டு வந்து துவண்டு போகச் செய்கிறது. ஆனால் வெற்றி என்ற வார்த்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவனில் கலிகூறச் செய்கிறது. கர்த்தர் நமக்கு அரைகுறை ஜெயத்தை வாக்கு பண்ணாமல் பூர்ணமான ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உலகம், மாம்சம், பிசாசை கல்வாரி சிலுவையிலே ஜெயங்கொண்டார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உலகம், மாம்சம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடும் போது நாம் வெற்றி பெறுகிறோமோ அல்லது சோதனையில் விழுந்து தோல்வியடைந்து தோண்டு போகிறோமோ என்பதை கவனித்து பார்க்கிறார். அவர் ஜெயங்கொண்டவராய் இருக்கிறது போல நீங்களும் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. தேவ பிள்ளைகளே, கடந்த கால வாழ்க்கையில் பல காரியங்களில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் எழுந்து நெல்லுங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்திருங்கள். பிரதிஷ்ட ஜீவியமும் ஆவிக்குரிய தீர்மானங்களும் ஊக்கமான ஜெபமும் உங்களை நிச்சயமாகவே ஜெயத்தின் பாதையில் நடத்தும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையில் வேறு கொண்டவர்களாக நிலைத்து நிற்க உங்க வார்த்தையில் எங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் உமது ஆவியை தந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகளினால் மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருந்த நேரங்களை எங்களுக்கு மன்னித்து எப்போதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளவும் இரக்கமுள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக வாழ்க்கை வாழ்ந்து காட்டவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம். ஆண்டவரே, அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களில் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் சிந்தை, இவைகளெல்லாம் குடும்பங்களை விட்டு நீங்கி போகவும் கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் பெருகிட வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமா, மகிழ்ச்சியும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, அனுதின தேவைகள் சந்திக்கப்பட, பரிசுத்தமாக ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், பிள்ளைகளின் தேவைகளிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ பரிசுத்தாவியானவரால் பிள்ளைகளை நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் தீர்வதற்கான ஏற்ற வாய்ப்புகள் உருவாகவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கருத்தாய், கவனமாய், ஞானமாய் செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனிதினம் கூல வேலை செய்கிறவர் பாதுகாப்பாய் பணிகளை செய்யவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்கள் ஏற்படாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் பலவீனத்தால், பல்வேறு நோய்களினால், இருதய நோயினால், கேன்சர், சுகர், கிட்னி பிரச்சனைகளினாலும், சளி, காய்ச்சல், நுரையீரல் பாதிப்புகளினாலும், கட்டிகளினால், மூட்டு வலிகளினால் பாதிக்கப்பட்டவர்களை, உடலின் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவர் இரக்கம் செய்து உமது குணமாக்கும் கரத்தால் அவர்களை தொட்டு பலப்படுத்திட வேண்டுமாய், சுகப்படுத்திட வேண்டுமாய், சகல தீமைக்கு விலக்கி பூர்ண ஆயுசுடன் வாழ இரக்கம் செய்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தீவிரவாதிகள், மந்திரவாதிகளின் பிடியிலிருந்து மக்கள் விடி காக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும், இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்க ஆசீர்வாதமும் ஆளுகையும் கிருபையும் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களினால் சிக்கி சீரழிகிற குடும்பங்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், மது போதை அடிமைத்தனத்தில் சிக்கி சமாதானம் இழந்து தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிப வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளின் கர்ப்பத்தின் கனியை ஆரோக்கிய சுபலத்தாய் ஈண்டெடுக்கவும், பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்திடவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொரு மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், திக்கற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தெருவோரங்களில் வாழுகிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.